மரியாதைக்குரிய மாமா ராமர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாளுக்கு முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு ஏன் சொல்லணும்னா, என் சின்ன வயசுலேருந்து நான் எல்லாத்துக்கும் அவர் கூட இருந்தேன். இந்த ஊருக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ, எதெல்லாம் செய்ய தேவையோ அதெல்லாம் நம்ம செய்திருக்கோம். திடீர்னு நச்சுலூர் சட்டத்தில் ராத்திரி யாராவது அடிப்பட்டுருவாங்க. இங்கிருந்து மெட்ராஸ் போகும். அப்போ வேலைலாம் கிடையாது. அப்போ இதெல்லாம் காசு தெரியாது, மதிப்பு காசுலாம் மதிப்பு கிடையாது. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம், ரத்தம் கொடுப்பாங்க. அப்படி அவர் யாருன்னு தெரியாது. திரும்ப ஒன்றே வர சின்ன அது ஒன்று. இந்த சாராயம் ஒழிக்கிறதுக்காக ஒரு இயக்கம் வச்சுக்கிட்டு ஒரு சுற்றுலாக்கு அதுக்கு ஒரு இதாக இருக்காங்க. திடீர்னு ஒரு சண்டை எவ்வளோ தாலுகா ஆஃபீஸுக்கு போகணும், ஒரு குலவரம் ஊர் மொத்தமாக கொடுத்துருவாங்க. பணம் எழுத போனால் கொஞ்சம் ஜெயிச்சு எழுதுனா வந்து எழுத தெரியும்னு சொல்லிட்டு அவங்க மனு எழுதினாலும் சரி, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாலும் சரி, வேறு ஏதாவது நமக்கு தேவை எழுதி கொடுத்தாலும் அவங்க தான் போவாங்க. இப்போ ஜிப்மர் ஆஸ்பத்திரி வந்து அண்ணாமலை கவிதை எழுதியிருப்பார். ஜிப்மர் ஆஸ்பத்திரி அவ்வளோ படத்தையும் வருது. இது ஒரு குழப்பம் வச்சு சுத்தம் பண்ணாங்க. அவர் கிட்ட வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. எவ்வளோ பேர் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வேலை நிறைய பேர் செய்ய முடியாத போச்சு. இப்போ ஊரே கிட்ட சரியில்லாத அளவுக்கு ஆகி போச்சு. அது நாங்களாம் ஒரு காரணம் தான். அது கண்டுக்காமல் எல்லாரும் இங்கே வேலையை பார்க்க வந்துட்டோம். நீடூடி வாழணும். ரிட்டர்ன் ஆகிட்டு திரும்ப வந்து